ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் எயிட்டோட குரூப் ஏ ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி சூப்பர் எயிட்டோட குரூப் பி ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. குரூப் ஏ பிளாக் பஸ்டர் குரூப் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருந்தோம். பிகாஸ் 4 டீம்ஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் வர் அபவுட் டு பி இன் திஸ் குரூப். எக்ஸைட்மெண்ட் வந்து ஸ்கை ஹைல இருந்துச்சு, ராக்கெட் லெவலில். அதுவும் இந்தியா ஆஸ்திரேலியா சேப்பாகுன்னு சொல்லிட்டு. பட் ஆஸ்திரேலியாவை டிக்கெட் போட்டு அமுச்சு விட்டாங்க. பை பை ஆஸ்திரேலியான்னு. So dreams burnt for every cricket fan or whatever. We are getting into Super 8. சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. இல்ல ப்ரோ, உங்களுக்கு பாய் சொன்னேன். பாய் பாய் ஆஸ்திரேலியாக்கு. வேற ஒண்ணும் இல்ல. யா இந்த குரூப்ல வந்து இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஜிம்பாவே இருக்காங்க. அண்ட் தே ஆர் பிளேயிங் ஆல் தேர் கேம்ஸ் இன் இந்தியா. ஸோ டு ஸ்டார்ட் வித் தட், இந்தியாவோட டீம் ப்ரிவியூ வச்சு ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்தியா லுக்ஸ் வெரி சாலிட் ஆன் பேப்பர் அண்ட் ஆன் டீம்ஸ் லைக் அவங்கள்ட்ட எல்லா வெரைட்டியும் இல்லாத பேட்டிங் எதுவும் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைக் தே ஹவ் பீன் டெஸ்டட். வந்து T20 வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த டீம் அடிக்க ஏதாச்சும் ஒரு டீம் இருக்காடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மிதப்புல தான் உள்ள வந்தாங்க. பட் 2-3 இடத்துல அந்த மிதப்பை உடச்சிட்டாங்க. அது இன்னும் குட் வே தான், அது நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்ம டீமை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அது வந்து நாக் அவுட்ஸ் நடக்கிறதுக்கும் குரூப் ஸ்டேஜ் நடக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. குரூப் ஸ்டேஜ் நடக்கும்போது தே ஹேவ் தே டைம் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் பி பெட்டர் அட் இட். அதே நாக் அவுட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ அது ஆகாம குரூப் ஸ்டேஜ்லேயே நம்மளோட காம்பினேஷன் நம்மளோட ஐ மீன் ஒரு மண்டக்கணத்தை உடச்சாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது உடஞ்சது வந்து ஒரு சந்தோஷக்குரிய விஷயம் தான். பட் அகெயின் வெரி சாலிட் ஆன் பேப்பர் அண்ட் வெரி சாலிட் இன் பெர்ஃபார்மன்ஸ் டூ. இந்த பவுலிங் அட்டாக் வந்து கண்டிப்பாக நம்ம டோர்னமெண்ட் அடிச்சு கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யா ஸோ இந்தியா இஸ் குவாலிஃபைங் ஃபார் செமிஃபைனல்ஸ் அண்ட் தே வில் மேக் இட் டு த ஃபைனல்ஸ் டூ. அது அப்புறம் பேசலாம். பட் யா, இந்தியா இஸ் குவாலிஃபைங் டு த செமிஃபைனல்ஸ். சொல்லுங்க ஸ்ரீதர் சார், உங்க தாட்ஸ். Yeah, India is a very solid team actually. On paper, well grounded, எல்லாமே அரௌண்ட் எல்லாம் ஃபுல் ஆல் பாக்ஸ் டிக்டு. Only concern for them is the selection policy based on the opponent and the ground. Number one, because whom to pick, where to play whom, ஒரு conundrum they have that problem. Second thing, whether to play Abhishek Sharma or Sanju Samson, because Abhishek Sharma என்னதான் பயங்கரமான பிளேயராக இருந்தால் கூட டக்குன்னு அடிச்சாக்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கிற தக்குன்னும். ஸோ அதெல்லாம் இருக்கு விஷயம். அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. If I were the person who is choosing the 11, I would rather say he is slightly short of confidence, Abhishek Sharma. If you see the body language, he is confused now whether to go for hitting or he has to defend 4, 5, 6 balls or take a single. Gavaskar has been telling for the past 4, 5 matches. ஸோ பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கான். கன்ஃபியூஸ்டு மைண்டில் ஆடினாங்க வச்சுங்க ஓப்பனிங்கில், இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட் ஃபார் ஹிம். ஐ வுட் ராதர் சே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பலியாடு மாதிரி எப்படி தான் சஞ்சு இறங்கி விடலாம். இஃப் சஞ்சு சாம்சன் ஃபெயில்ஸ், ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் இன். ஸோ அட் த டைம் யூ வில் கோ பேங். திஸ் இஸ் வாட் ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். பிகாஸ் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா the way he got out and the way he reacted last game, it was totally short of confidence. அஃப்கோர்ஸ் 2 ஷாட்ல கான்ஃபிடன்ஸ் திருப்பி வந்துடும், அது வேற விஷயம். பட் அது வருமா அப்படிங்கிறது வந்து, அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் டிபேட்டபிள் ஆக்சுவலி. ஒன்ஸ் அகைன் ஐ மே பி ராங். எனக்கு வந்து லைக் அது நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்காரு. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கிட்ட யாராச்சும் கூப்பிட்டு பேசணும், நீங்க பாருப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்னோட எபிலிட்டி பத்திலாம் இங்க யாருக்குமே சந்தேகம் கிடையாது. நீ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீ வந்து ஃபர்ஸ்ட் பால் ஹிட் 6 அடிக்கணும், பவுண்டரி அடிச்சு தான் நீ வந்து ஷாக்கிள்ஸ் இது பண்ணணும்னு இல்லை. வா ஒரு பால் சிங்கிள் எடு, இல்லை ஸ்ட்ரைக் எடுக்காத, ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் எடுக்காத, இசான் கிஷன் ஆட வை, நீ வந்து அடுத்து கூட ஸ்ட்ரைக் எடுத்துக்கோ அப்படின்னு ஏதாச்சும் அவரை வந்து ஃபர்ஸ்ட் நீ பேட்டர் 2 பால் விடு, 2 சிங்கிள் ஆடு, அதுக்கப்புறம் நீ பவுண்டரிக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு பேசணும். அவருக்கு அந்த மென்டல் பிளாக்ஸ் இருக்கேன். ஆப்வியஸா அவர் 2 ஆஃப் ஸ்பின்னரோட அவுட் ஆயிருக்கனால சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடும்போது வந்து எய்டன் மார்க்கம் ஓபன் பண்ணலாம் பவுலிங்க, இல்ல வந்துட்டு ஜிம்பாவே சிக்கந்தர் ராஜா பவுலிங் ஓபன் பண்ணலாம், வெஸ்ட் இண்டீஸோட ராஸ்டன் சேஸ் ஓபன் பண்ணலாம். அந்த மாதிரி அதோட தான் வருவாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வர ப்ரிப்பேர் ஆகணும், அவர்கிட்ட பேசணும். எனக்கு கிளியர்லி அவரோட எபிலிட்டியை பத்தி யாருக்குமே இங்க சந்தேகம் கிடையாது. அவர் வந்து நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். ஆனா வந்து அவருக்கு வந்து அந்த மென்டல் பிளாக் வந்து நம்ம ஆடணும், வந்து அந்த ப்ரெஷர்ல இருக்காரு. நீ ஃப்ரீ ஆடு, நீ டக்குன்னா நான் யோசிச்சு வச்சிருக்கோம், நீ போய் ஆடு அப்படின்ற மாதிரி அவரை கிளியர் பண்ணி அனுப்பிச்சு விடணும். அப்படின்னா நல்லா ஆடுவாரு ப்ரோ. அவ்வளவுதான். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து once again it's easier said than done actually. See, when a person is short of confidence, especially when he hits 3 zeros or 4 zeros,
it's very difficult to come out of the trauma. See, people, you and I can talk about so many things. For a person, if you are Abhishek Sharma, what you go through is something which you only can basically come out. அது வந்து இஸ் பேசிக்கலி பேட் லக், தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். யூ மஸ்ட் ஹவ் சீன் அட்டபோட்டு ஞாபகம் இருக்கா? 7-0 அடிச்சாரு. ஓகே, யூ கேன் கேரி ஆன். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி இஸ் கமிங் ஃப்ரம் அ ஃப்ளூ. ஹிஸ் பாடி இஸ் நாட் வெல். அதுதான் வந்து மெயின் ரீசன் நான் ஃபீல் பண்றேன். பட் அதான் சொல்ற மாதிரி அங்கிள் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி தேர் ஆர் டூ வேஸ் யூ கேன் லுக் இன்டு இட். ஒன் இஸ் அபிஷேக் சர்மாஸ் வரியிங் ஃபார்ம் கோயிங் ஃபார்வர்ட். அதர் திங் இஸ் அபிஷேக் சர்மா தான் வந்து வாஸ் அ பிளாக் பஸ்டர் பிளேயர் ஆல் தீஸ் மேட்சஸ் லைக் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி T20 வேர்ல்ட் கப். ஈவன் இஃப் ஹி டசன்ட் பிளே வெல், டீம் இஸ் வின்னிங். That is a good thing நான் நினைக்கிறேன். That is something to smile about. But yeah, I think going forward, let us see. Let us wait and watch how Abhishek Sharma performs. I think he will be back to rhythm, uncle. I don't see a bit concern about it. I think he will be back to track. And India பத்தி பேசுறப்போ சொல்ற மாதிரி all guns blazing, all bases covered, எல்லாமே fine. I am very convinced with India's overall structure and team. எல்லாமே everything looks good. Maybe நம்ம opponents analyze பண்றப்போ we can get into much detail நான் நினைக்கிறேன். So yeah, உங்களோட thoughts சொல்லுங்க. Key players for India, I would say, will be Chakravarti and Hardik Pandya. This is my honest opinion. Okay, so India qualifying, Sridhar sir qualifying. Yeah, sure. கார்த்தி ப்ரோ குவாலிஃபைங். நான் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். அது ஏன் நம்ம நெக்ஸ்ட் டீம்ஸை பத்தி பேசுறப்போ வில் ஸ்பீக் அபவுட் இட். அப்படியே நெக்ஸ்ட் ஜிம்பாப்வே பத்தி பேசிடலாம் ப்ரோ. ஜிம்பாப்வே வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஆடுறாங்க மும்பைல, இந்தியாவோட ஆடுறாங்க சென்னையில, சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடுறாங்க டெல்லியில. Nobody expected, bro. Nobody expected. We have to give credits where it's due. Hats off to Zimbabwe. Very energetic team. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Thoughts சொல்லிருங்க ஜிம்பாப்வே பத்தி. Do they have a chance? Thoughts சொல்லிருங்க. 2024 வேர்ல்டு T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து குவாலிஃபையே ஆகாத ஒரு டீம் 2026 T20 வேர்ல்டு கப்ல சூப்பர் 8க்கு போறாங்க. போற வழி சும்மா கிடையாது. ஆஸ்திரேலியா போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கால வச்சு போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப அது என்ன சொல்லுவாங்களே, they called it fluke, so I have to do it twice ன்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா ஃப்ளூக்குன்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீலங்கா போட்டு என்னடா சொல்லுவீங்கன்ற மாதிரி தான். ஒரு கன் டீம் ப்ரோ, அதெல்லாம் சொல்ல முடியாது. லைக் ஒண்ணுமே இல்லை. இப்போ சாலிடா வந்து இப்போ நம்மள மாதிரி நிறைய கிரிக்கெட் பார்க்காம ஒரு ஆவரேஜா 50-50 கிரிக்கெட் பார்க்குற ஒருத்தவன்ட்ட கேட்டு நீங்க இப்போ ஜிம்பாப்வே டீம்ல இருக்க ஒரு 5 பிளேயர் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது. they can barely say சிக்கந்தர் ராசா, முசரபனி வேணா தெரியலாம், ஏன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஆர்சிபி எடுத்தாங்க, அந்த மாதிரி தான். பட் அந்த டீம் ஆஸ்திரேலியா போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கா போட்டிருக்காங்கன்னா பயப்படணும் கண்டிப்பா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த 3 மேட்ச் இருக்குல்ல, they are not going to qualify for semi-finals. இந்த 3 மேட்ச்ல ஒரு டீம் கண்டிப்பா போடுறாங்க. போட்டா ஆச்சரிய ஃபேக்டரா இருக்காது. ஏன்னா அவங்க முன்னாடி பண்ண சம்பவம் அப்படி, அவ்வளவுதான். 3 டீம்ல ஒரு டீம் அவங்ககிட்ட வந்து தோக்கதான் அவங்க போட்டாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. they're not gonna qualify, பட் as a team, as a group, அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன, அந்த கிரௌடு பேக்கிங் என்ன, எல்லாம் போற கிரவுண்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேற ஃபேன்ஸா இருந்தாலுமே அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அண்டர் டாக்ஸ் ஜெயிக்கிறத பார்க்க எப்பவுமே எல்லாருக்குமே நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். சொல்ற மாதிரி கம்மிங் இன் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மொமெண்டம் இஸ் வித் தம். டெஃபினட்டா 2 மேட்ச் நீங்க பெரிய தலை அடிச்சிட்டு வந்தா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கும். சோ யா, அண்ட் சிக்கந்தர் ராஜா he has to, you know, kind of he leads the pack. Hopefully they deliver. சொல்லுங்க ஸ்ரீதர் சார், உங்க தாட் சொல்லிருங்க. இல்ல, ஜிம்பாப்வே மேட்சஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா சர்ப்ரைஸா பண்ணுவாங்க நிறைய டீம். பட் ஐ டோன்ட் see them qualifying for the semi-finals honestly, because crucial games, crucial crunch moments that they might lose in these Super 8 situations. And India Zimbabwe will be very keenly fought, I think so. I mean, because their bowling will be reasonably good in Chepauk. So this is what I think. பைசா வசூல் இருக்கும், நமக்குலாம் மேட்ச் பார்க்க போற எல்லாருக்கும் பைசா வசூல் இருக்கும் நினைக்கிறீங்க. ஆமா, but qualification கஷ்டம்பா. They'll find it difficult to qualify. This is my honest opinion. Yeah, honest opinion. Okay, I also feel the same. Zimbabwe will find it difficult to qualify. அப்படியே நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் பத்தி பேசிடலாம். டார்க் ஹார்ஸ் ஃபார் ஷுர். நோபடி எக்ஸ்பெக்டட் வெஸ்ட் இண்டீஸ் டு, யூ நோ, கைண்ட் ஆஃப் நிக்கோலஸ் புரன் ரிட்டையர்லாம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வச்சாங்க. பட் யா, தே ஆர் ப்ரோ, நல்ல சாட்டிஸ்ஃபைங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து. நாட் சர்ப்ரைசிங், பயங்கர சாட்டிஸ்ஃபைங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு. இப்ப நிக்கோலஸ் புரன் இருக்கும்போதும் டீம் இவ்வளவு எஃபெக்டிவா தெரியல. அவங்க எப்படின்னா பேட்டிங் வந்து ரொம்ப இதாக இருந்துருவாங்க, பவுலிங் ரொம்ப வருஷமாவே அவங்களுக்கு ஏதோ ஒரு லேக் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் எல்லாமே கை கூடி வர மாதிரி இருக்கு. ஸோ தே லுக்ஸ், என்ன சொல்றது, லைக் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் தே லுக் வெரி சாலிட். இங்கிலாண்டை போட்டிருக்காங்க, லைக் அந்த மாதிரி பயங்கர கான்ஃபிடன்ஸோட உள்ள வராங்க. அண்ட் டேரன் செமி தி மாஸ்டர் மைண்ட், அவர் ஹீ கேன் டூ வண்டர்ஸ்.
எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ட வந்து லைக் ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்றது தோன்றதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா லைக் இந்த கண்டிஷன்ஸ் லுக் கொஞ்சம் சிமிலர் டு வாட் தே ஆர் பிளேயிங் இன் தேர் ஹோம். சரிங்க, அங்க அந்த அதனால வந்து தே மைட் கிராக் இன் டு த செமிஸ். லைக் 50-15 கூட சொல்ல மாட்டேன், தே ஆர் கிராக்கிங் இன் டு த செமிஸ் அஹெட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு எனக்கு தோணுது வெஸ்ட் இண்டீஸ். ஸோ யா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா செர்ஃபானே ருதர்ஃபோர்டு பீக் ஃபார்ம்ல இருக்காரு. அந்த சாய் ஹோப்பு லைக் ஹெட்மேர் நம்பர் 3ல வந்ததுக்கு வந்து ஹெட்மேரா இல்லை வேற யாருமானே தெரியல, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. லைக் பவுலிங்ல மேத்யூ ஃபோர்டே வந்து ஃபினிஷரா யூஸ் பண்றாங்க, காட்டு சுத்து 4 6 3 6 அடிக்கிறாரு. அப்படின்றப்போ டீம் வெரி சாலிடா தெரியுது. ராஸ்டன் சேல்ஸ், குடகேஷ் மோட்டியோட ஸ்பின்னு, அகில் ஹோசேனோட ஸ்பின்னு லைக் வெரி எஃபெக்டிவ். சமர் ஜோசப் அன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியல, ஒரு யார்கர்ஸ் போடுறாரு ஃபைனல் ஓவர்ல 6 பால் 4 யார்கர் 5 யார்கரோட போறாரு. ஸோ வெரி சாலிட் டீம். தேர் சம்பவம் மேக்கிங் இன் டு செமிஸ் எனக்கு தோணுது. ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்ன மாதிரி டார்க் ஹார்ஸ் பட் வெரி சாலிட். லைக் எந்த டீமா வேணா அடிக்கலாம், கிவன் டே எனி டீமா வேணா அடிக்கலாம். பயங்கரமான சாலிடான டீமா தெரியுது. ரொம்ப ஈஸியாக இருக்காது, நீங்க அது மிஸ் பண்ணாலும் ரொம்ப ஸ்லைட்லி தான் மிஸ் பண்ண போறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் படி தேர் மேக்கிங் இன் டு செமிஸ். ஸ்ரீதர் சார், மும்பைல ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அகமதாபாத்ல ஆடுறாங்க, கொல்கட்டா ஆடுறாங்க. ஜான்சன் சார்லஸ் பெஞ்ச்ல இருக்காரு. அதே மாதிரி ஜேசன் ஹோல்டரோட பவுலிங் பத்தி சொல்லிருங்க. இஸ் இட் a worrying sign, the only worrying sign அப்படிங்கிறது சொல்லிருங்க. இல்ல, அவங்களுக்கு பேக் பண்றதுக்கு நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஏன்னா டேரன் சாமி நோஸ் த இந்தியன் பிச்சஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வெரி வெல். சி அன்னைக்கு பாம்பேல சர்ப்ரைஸா அவங்க ஆஸ்டன் சேஸ் ஆட வச்சாங்க பாத்தீங்களா, செம்ம செலெக்ஷன் அது. இட் ப்ரூவ் டு பி சச் அ பியூட்டிஃபுல் மூவ் ஆன் தட் டே அண்ட் ஹி bowled really well. புரியுதா? அதனால அதனால நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இவரு விட்டீங்க, ரொமரேஷ் போட்ட விட்டீங்க நீங்க சொல்றதுக்கு, அவர் வேற இருக்காரு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரவுண்டர்ஸ். நம்ம 1983 வேர்ல்ட் கப்ல நம்ம எல்லாம் ஆல்ரவுண்டர்ல, சந்தீப் பாட்டீல், மதன்லால், சித்து இது பல்விந்தர் சிங் சந்து எல்லாரும் அந்த மாதிரி தே ஹேவ் ஆல் த ஆல்ரவுண்டர்ஸ். எனிபடி கேன் பேசிக்கலி ஃபில் இன் எனி கேப் எனிவேர், எங்க வேணா ஆடுவாங்க பேட்டிங் ஆல்சோ. ஸ்பின் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஃபார் இந்தியன் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து வெல் ரவுண்டடு. நீங்க சொல்ற மாதிரி வந்து ஹோல்டர் பேசிக்கலி நீங்க வந்து கொஞ்சம் வீக் லிங்க்னு நினைப்பீங்க. உங்க அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஹோல்டர் லாஸ்ட் 1.5 years டெரிபிக் பர்ஃபார்மன்ஸ். ஹி ஹஸ் பீன் பிளேயிங் த்ரூஅவுட் லீக், த்ரூஅவுட் தி வேர்ல்ட். செம்ம பர்ஃபார்மன்ஸ் அண்ட் he has become supremely fit. All along he was not fit. Last 1.5 years he has been very fit as per Ian Bishop. அதனால you can see in the screen itself he looks supremely fit. அதனால ஐ திங்க் டெஃபினெட்லி தே வில் குவாலிஃபை. ஏன்னா டார்க் ஹார்ஸ் நான் வந்து ஆரம்பிக்கு முன்னாலே சொன்னேன் வெஸ்ட் இண்டீஸை. ஏன்னா ஆன் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தானாக்கா T20 ஃபார்மேட்டுக்கு டேஞ்சரஸ். 4 பால் ஆடுறான் 2 6 அடிக்கிறான் வச்சுங்க, இது வந்து இட் வில் சேஞ்ச் த கேம். நம்ம ரைட் வரான், நம்ம 9 வரான், 4 பால் ஆடுறான் 2 6 அடிக்கிறான் வச்சுக்கோங்க, என்னாச்சு? 4 பால் 12 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில். இதுதான் அவங்களுக்கு தே ஆர் கேப்பபிள். அப் டு 10 தே ஆர் பேட்டிங். ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஃபீல்டிங் நீங்க பாருங்க, செம்ம ஃபீல்டிங் சைடு அது. எல்லாருமே கேட்சஸ்லாம் ஈஸியா விட மாட்டாங்க. ஆமா, விட மாட்டாங்க. டைவ்ல ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் போயிருந்தப்ப கூட ஹேடன் வால்ஸ் ஜூனியர்னு ஒருத்தர் பறந்து கேட்ச் பிடிச்சாரு. லெக் ஸ்பின்னர் பறந்து கேட்ச் பிடிச்சாரு. சோ வால்ஸ் ஜூனியர் அவர் நல்ல லெக் ஸ்பின்னர் ப்ரோ. ஆக்சுவலா தெரியல அவருக்கு, ஆனா வயசு அதிகம் அவருக்கு. ஆனா பார்த்தா யங்ஸ்டர் மாதிரி தெரிவாரு. வயசு 34 35 அப்பவே. Okay, so Johnson Charles பத்தி சொல்லிருங்க. Does he find a place in the 11? Brandon King, Shai Hope, does anybody miss out? Or Charles is an experienced guy? இல்ல, ஆட வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இது செட் ஆயிடுச்சு டீம். விக்கெட்ஸ் வில் பி தி சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கைண்ட் ஆஃப் திங். பிகாஸ் ஃபாஸ்ட் bowling போடுறத விட ஸ்பின் போடுறது பெட்டர். ஸோ they will have that Raston Chase bowling. ஓகே, ஏன்னா அவர் ஆட வைக்கிற பிளேஸ் வந்து பிராண்டன் கிங் பிளேஸ் மட்டும் தான். பிராண்டன் கிங் கண்டிப்பா சார்லஸ் வெஸ்ல ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன், முடியாது. அதனாலதான். சோ இல்ல, அது அவன் கொண்டு வரணும்னாக்க you have to drop Raston Chase, which they will not do because left handers ஆஃப் ஸ்பின் வந்து நல்லா போடுறாருங்க அவர் வச்சுப்பாங்க. அதனாலதான். Fair enough. My another question is, uncle, Roman Powell இருக்கார்ல uncle, his vulnerability against Googlies. You play in any conditions, any pitch, ஒரு ப்ராப்பர் கூகுளி நீங்க போட்டீங்கன்னா LBW plum. நீங்க பாருங்க, எங்க அனுப்புறாரு பாரு டேரன் சாமி. அவரை ஒரு மீடியம் பேச போடும்போது அனுப்புவாங்க, 2 ஷாட் வெளில அடிச்சிருவாரு, அவுட் ஆயிடுவாரு அவரு, நோ ப்ராப்ளம். அவர் ஹைட்ல அடிப்பாரு பெருசா, அவரு கேரி ஆன் போயிடும் உள்ள வெளில.
ஸோ அவங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து தே ஹவ் பீன் பிளேயிங் கண்டினியூஸ்லி, எல்லாம் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஆடுறாங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஃபேர்லி யங், and they are playing as a unit under Darren Sammy. So these are all the things which is clicking for them. And they also know Indian conditions very well. Everybody is very acclimatized with playing IPL. So that's another big ரொம்ப plus for them. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு குரூப்பா வந்து எஃபெக்டிவா தெரியுறாங்க ப்ரோ. எப்பவுமே இண்டிவிஜுவல் Correct. பிளேயர்ஸா வந்து சூப்பர் ஸ்டார்ஸா உருவாக்குன ஒரு டீம் குரூப்பா ஆமா. ஐ மீன் முன்னாடி இருந்தாங்க, இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு குரூப்பா ரொம்ப எஃபெக்டிவா தெரியுற மாதிரி இருக்கு. Correct. ஓகே, சோ Let us see. மூணு பேருமே we are agreeing to that West Indies are making to the semis, right? Yeah, Correct. definitely. ஓகே, சோ அப்படியே லாஸ்ட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசிடுவோம். வெரி லாங் டாபிக்கா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா the first game they play is against India on Ahmedabad 22nd of this month. ஓகேவா? This game will be very very crucial for both teams uncle. ஏன் சொல்றேன் அப்படின்னா the team which loses this game will really find it difficult to qualify, because if all the three teams are winning against Zimbabwe னு வச்சுக்கோங்களேன், then the last match this loser plays is a do or die. Against அந்த West Indies. aspect- But I don't agree that, because one match Zimbabwe will surprise somebody. You just see. okay, This but is what I think. எனக்கு என்னமோ தோணுது சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா அகமதாபாத்ல will be very crucial. The loser will miss out on qualifying எனக்கு தோணுது. பட் நம்ம டீப்பா பேசுவோம். they are playing 2 games in Ahmedabad and அதுக்கப்புறம் டெல்லி போறாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேயோட கடைசி மேட்ச் ஆடுறதுக்கு. So what do you think about South Africa uncle? Balance squad தான் uncle, நல்லா இருக்கு, bowling batting. What do you think is missing? Or Sridhar, Karthik bro, what do you think is missing? சொல்லுங்க. அங்கிள் சொல்லுங்க. நாராயணன். நீங்க Yeah, see, நீங்க South Africa அங்கிள் தான் South first Africa சொன்னீங்க அந்த. South Africa பயங்கர அட்வான்டேஜ் என்னன்னா, they are playing in Ahmedabad. Ahmedabad is one condition where they are lot of the players, they are all very much used to that. Rabada, David Miller, Mark Ram, அவங்க பயங்கர they are quite used to that. இவர் மகாராஜ் எல்லாருமே, அதனால they will do well. But somehow as an unit I think for T20 they might slightly struggle, because Afghanistan மேட்சே பாருங்க நீங்க, they just escaped through actually. ஏன்னா அஹமதாபாத் விக்கெட் நீங்க என்ன பண்ணுவாங்க இந்தியானா, நான் சொல்றேன் மோஸ்ட்லி இட் வில் பி பிளாக் சாயில் விக்கெட். ஸோ வந்து உருளா மட்டும் தான் போடுவாங்க, பவுன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது மேபி தேல் சே ஐசிசி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், பட் ப்ரிப்பரேஷன் வந்து முதலே பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க. ஐ எம் டெல்லிங் யூ பட் ஸ்கொயரை ஃபுல்லாக வந்து பிளாக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தம்மியாக அடிச்சு போட்டா வச்சுங்க உருளும், இப்படி தான் வரும். அந்த மாதிரி விக்கெட்டில் வந்து இவங்க வந்து அவங்க பேட்ஸ்மேன் தே வில் ஸ்ட்ரகிள். இட்ஸ் வாட் ஐ திங்க். அண்ட் ஒன்ஸ் இந்தியா இஸ் ஆஃப் டு எ குட் ஸ்டார்ட் by winning against South Africa, then it will be very difficult for South Africa. This is what I think. I agree with you. In case South Africa wins the game against India, then India have to basically pick up their ஒரே இது என்னன்னா, இதுல இந்தியா வந்து all along they have only batted first. That is one thing which can go against them. But நீங்க அது அந்த கான்ட்ரரி if you see, அகமதாபாத் சேஸ் பண்றது ஈஸி. நேற்றுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக வந்தது கேம், அவங்க இவ்வளோ கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட. ஸோ சேஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஆனா நான் வந்து ஏன் சொன்னேன் நான் சொல்லிடுறேன். ஐ ரியலி ஃபீல் தட் all three teams will win against Zimbabwe. அது வந்து ஐ பிலீவ் இட் ஃபர்ம்லி. என்ன டஃப் காம்படிஷன் இருக்கும் கேம்ல, பட் somehow I think இந்த 3 டீமே விட மாட்டாங்க against Zimbabwe, வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேம் against South Africa, India South Africa வந்து the loser will have to play a virtual knockout in their last game. So அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் சொன்னேன். I might be wrong. Zimbabwe can pull off sudden surprises or whatever can happen. Zimbabwe will win one game out of the 3. அதான் let's wait and watch. என்ன பொறுத்த வரைக்கும் I think South Africa are very good uncle. I have a lot of belief in Deval Brevis, David Miller and a lot of players. அதே மாதிரி I really want them to perform well for everything what they have gone through and all. I really want them to perform well with all my heart. So கண்டிப்பா their batting should step up uncle. Decock, Rickleton எல்லாரும் ஸ்டெப் அப் பண்ணி ஆடி கொடுக்கணும் uncle. Decock நீங்க வந்து செம டீம், அது டீம் செம டீம், அதை பத்தி டவுட்டே கிடையாது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மகாராஜ் தவிர வருது பெருசா ஒன்றும் இல்லையே. இந்த ஃபாஸ்ட் போலிங் போட்டு நம்ம ஊர்ல கண்டெயின் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, செகண்ட் போலிங்ல அடி வாங்குவாங்க. ஓப்பனிங் வந்து ஐடன் மார்க்ரம் டு அபிஷேக் சர்மா.
ஏரன் மார்க்ரம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஏன்னா we have whole lot of left handers. நம்ம இதுல வந்து சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். இவர் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அவர் மகாராஜ் அடிச்சிடலாம். சமோ எஃபெக்டிவா இருக்க மாட்டாருன்னு தோன்றது காரணம் என்னன்னா, நம்மகிட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அவரை டேக்கிள் பண்றதுக்கு. நம்ம ரைட் ஹேண்டர்ஸ் அதே இப்போ நம்ம முன்னாடி இருந்த ஸ்குவாட் மாதிரி ஃபுல் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் வச்சு தான் போயிட்டு இருந்தோம். அப்ப அந்த மாதிரினா மகாராஜ் பயங்கர எஃபெக்டிவா இருப்பாரு. தெரியல இல்ல இந்த கேம்ல என்னன்னா அவர் எஃபெக்டிவா இருக்குமான்னு தோணுது. இல்ல ஏன்னா அகமதாபாத் விக்கெட் இஸ் லைக் தட். என்னன்னா ம். அகமதாபாத் விக்கெட் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஸ்ட்ரெயிட்ல சின்னது, சைட்ல பெருசு. ஸோ ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருவாங்க அவரை. நீ வேணா பாருங்க. ம். இல்ல சவுத் ஆப்பிரிக்கா So, பெஞ்ச் பத்தி பேசிடலாம் அங்கிள். வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் தே ஹேவ் இன் பெஞ்ச்? டு யூ திங்க் இஸ் தேர் எனி சேஞ்சஸ் தே கேன் மேக் ஆர் they will not do. தாட்ஸ்? They will not do. No, யாரெல்லாம் இதுவே இருக்கா ரவுண்டட் ஃபர்ஸ்ட் சைடு, பெஞ்ச்ல? ரவுண்டட் சைடு தானே ப்ரோ உங்களுக்கு. அவரு ஜேசன் ஸ்மித், அண்ட்ரிச் நார்கியா, ஓகே, அது போக வந்து மிச்சம் 2 பேர் யாரு? சம் பாக்குறீங்களா ஒரு பவுலர்ஸ் நிமிஷம்? தான் ப்ரோ. ஒரு இவரு ஜார்ஜ் லிண்டே இருக்காரு. அது செகண்ட் போலிங் போடும்போது அவன் அடி வாங்குவான். இதுதான் ஐ ஃபீல். They might lose one game which will be very crucial, which may be against India. See, against all odds, what will going to happen? India is going to chase. ப்ரோ That's what I mean. ப்ரோ பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்க. அதனாலதான் இந்தியா ப்ரோ ரூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா உண்மைதான், எனக்கு அப்படி தோணுச்சு. அதுதான் ஐ ரியலி ஃபீல் தட். ப்ரோ பாப்போம். சொல்றாரு சண்டே நீங்க சிரிக்கிறீங்களா நான் சிரிக்கிறேன்னு பாக்கலாம்னு சொல்றாரு. இல்ல எனக்கு திடீர்னு சம்ஜி ஞாபகம் வந்துருச்சா, எனக்கு இந்த சீக்கா சொல்ற மாதிரி இந்த கொஞ்சம் சம்ஜிலாம் ஏதோ ஸ்பின் பவுலிங் கோச், யாருக்கோ ஸ்பின் மென்டரா இருக்காரு. எந்த டீமுக்கோ எந்த ஆமா, டீமுக்கு தெரியல, ஏதோ ஒரு டீம் ஸ்பின் அவர்லாம் இல்ல, மென்டர் அவரு. அவர்லாம் இல்லம்மா. ம். அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் this is what I see. I have honest opinion. That's about it. It can be wrong. It can be right. What's the big deal? Yeah. ப்ரோ ஓகே. ஆக்சுவலா சோ அதான் சொல்றேன், அந்த டீம் வந்து பேப்பர்ல நல்ல டீம் ப்ரோ. உண்மையிலே பேப்பர்ல நல்ல டீம் தான். ஆமா. லுங்கினிகிடி தான் வீக் லிங்க் மாதிரி தெரியும். பட் லுங்கினிகிடியோட ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் யாருக்குமே அவரை பிடிக்காது, ஏன் பிடிக்காதுன்னே தெரியாது. பட் இங்க T20 வேர்ல்டு கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்தியன் கண்டிஷன்ஸ் அவருக்கு நல்லா இருக்கும். எல்லாருமே இல்ல சாலிட் டீம் ஆன் பேப்பர். கார்பின் பாஸ் பவுலிங்லாம் ஹர்திக் பாண்டியா மாதிரி போட்டுட்டு இருக்காரு ப்ரோ. வித்தே கொடுக்கல, ஃபுல்லா இதை அட்டாக் பண்ணிட்டு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு கார்பின் பாஸ். எல்லாருமே நல்ல நல்ல பிளேயர்ஸ் தான் ப்ரோ. பட் somehow they will find reasons to lose. ஏன் தெரியாது, எப்பவுமே லைக் இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் இயர்ஸ். they will somehow find reasons to lose. ஆல்சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால as you say லைக் அந்த ப்ரெஷர்லயோ இல்ல எதுல பண்றாங்கன்னு தெரியல. அண்ட் மேபி அவங்க செகண்ட் பேட்டிங், ஐ மீன் இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங், ஐ மீன் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அவங்க செகண்ட் பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்தா அகமதாபாத் தே ஹேவ் அ ஸ்லைட் சான்ஸ் ப்ரோ. அவ்வளவுதான். இல்லைன்னா ஐ எம் ரூலிங் அவுட் சவுத் ஆப்பிரிக்கா டு கெட் லைக் தே ஆர் நாட் மேக்கிங் இன்டு தி செமிஸ். should Nokia play uncle? Should Nokia play? no. Should not அகேட் play. ஆஃப் ஹூம்? அவனுக்கு பிளேஸ் இல்ல ப்ரோ. நார்கியாக்கு பிளேஸ் இல்ல. நார்கியாக்கு பிளேஸ் See, கொடுத்தா கார்பின் பாஸ் உட்கார வைக்கணும். இல்ல பாஷ் இல்ல. They have to இல்ல drop பாஸ் இல்ல ப்ரோ, Lungidi இவர் only. இருக்கார்ல, இங்கிடி இங்கிடி இங்கடி அப்பா. பண்ணானா இங்கடி இங்கிரி விக்கெட் உட்கார எடுக்கிறார்ல அவரு. இங்கிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருல. விக்கெட் எடுக்கிறாரு அவரு. See, அவர் he is taking lot of wickets. So they cannot drop. ஓகே, ஸோ அதான் யான்சன் அண்ட் பாஷ் அட் 7 and 8 pretty much ஓகே. பேட்டிங் டெப்த்னு பார்க்குறப்போ, பவுலிங்னு பார்க்குறப்போ அதான் ஸ்பின்னுங்கிறது ஒரு வல்னரபிலிட்டி. பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆகும்னு சொல்கிறேன். கார்த்திக் ப்ரோ ஸ்ரீதர் சார் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லெட்ஸ் கன்க்ளூட் திஸ் குரூப் ஏவோட. இல்ல totally ஆல் see, 4 டீம்ஸ் சேர்த்து சொல்லிருங்க. ஆல் 4 see, டீம்ஸ் see, which are making to the okay. semi-finals. totally I am not knocking out South Africa. Don't say like that. The thing here is on paper, on performance on the ground, if you analyze as an analysis, if you see, their chances are less. This is what I feel honestly. அங்கிள் அதெல்லாம் இல்ல, 4 டீம் சொல்லுங்க. அந்த டீம் நீங்க என்ன யாரு கரெக்டா தென்னை மரத்து சின்னத்துக்கு ஒரு குத்து, அந்த சின்னத்துக்கு ஒரு குத்து. இல்ல இல்ல தெரியல. correct தான். எல்லாருக்குமே பேப்பர் ஆன் பேப்பர் வெஸ்ட் ஒரு இண்டீஸ் opinion இந்தியா தான் அவ்வளவுதான். போகுதுப்பா. வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா தான் போகுது. That doesn't mean that I don't like South Africa. See, people may think the other way, no? What I'm trying to say is, அப்ப நான் இதை மட்டும் தப்பா நினைச்சுக்கணும். நான் சொல்லி எனக்கு எல்லா டீமும் பிடிக்கும். ஆனா பட் ஐ திங்க் லைக் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ஆர் மேக்கிங் டு தி செமிஃபைனல்ஸ். எனக்கு எல்லா டீமும் பிடிக்கும். அகைன் டிஸ்க்ளைமர் போடுறேன். அதனால பட் இந்த 4 டீம்ஸ் ஆர் மேக்கிங் டு செமிஃபைனல்ஸ்னு எனக்கு தோணுது. பர்சனல் ஒப்பீனியன். இல்ல எந்த டீம் போகலைனாலும் இட் மைட் சர்ப்ரைஸ் மீ. இல்ல வேற ஏதாச்சும் ஹோப்ஃபுல்லி சம் அதர் டீம் சர்ப்ரைஸ் மீன்னு நான் யோசிக்கிறேன். பாப்போம். yeah. Same opinion. Whatever opinion we have, it is இல்ல based on what. ஆடியன்ஸ்க்கு இல்ல இப்ப நம்ம ஆடியன்ஸ்க்கு தெளிவா 3 பேருமே குரூப் பி ல எந்த டீம், குரூப் ஏ ல எந்த டீம் சொல்லிருக்கோம். 4 டீமும் சேர்த்து சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் கார்த்தி ப்ரோ சொல்லுங்க, நீங்க 4 டீம் என்ன சொல்லிருக்கீங்க? பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ஃப்ரம் குரூப் பி, குரூப் ஏல இருந்து இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அவர் வந்து எந்த ஒரு செனா டீமே சொல்ல, நோட்டட்.
நான் வந்து 4 டீம் என்ன சொல்றேன்னா நியூசிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் 4 டீம் நான் சொல்றேன். ஸ்ரீதர் சார் நீங்க உங்க 4 டீம் சொல்லுங்க. இந்தியா குவாலிஃபை ஆகுது, அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகுது. அந்த சைடில் நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து. நியூசிலாந்து, இங்கிலாந்து. ஸோ ஸ்ரீதர் சார் வந்து நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ 3 பேருமே 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவும் சொல்லிட்டோம். மக்கள் மறக்காம உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே வி கன்க்ளூட் ஆர் சூப்பர் 8 ப்ரிவியூஸ். நம்ம கண்டிப்பா வி ஹேவ் பிளாக் பஸ்டர் கிரிக்கெட் அஹெட். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு வில் மேக் லாட் ஆஃப் வீடியோஸ். அப்படியே மேட்சஸோட ரிவ்யூ முடிக்கிறப்போ அப்படியே நம்ம ப்ரிவியூவும் லைட்டா டச் அப் பண்ணிடுவோம் அங்கிள் வர வர. ஓகேவா? ஓகே, அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்ரீதர் சார் அண்ட் கார்த்திக் ப்ரோ.